நான் புன்னகை செய்தால் போதும். அட திசைகள் உடைந்திட கூடும். என் நற்பமே, என் கிரீடமே, பல அம்புகள் செலுத்திடும் பெண் மகன்தான். என்னை பார்த்ததும் என் கண்ணாடி என்னை காதலிக்கும் பல பெண்கள் திருடும் பல ஆண்கள் வெல்ல ஆறடி ஆயுதம் ஆனேனே. மையா 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 மையா. இதுக்கப்புறம் அப்படியே இந்த லைன் தான் வரும். மையா மையா ஐயா, 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 மையா 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 மையா. இருக்கீங்களா? மியூட் போட்டு எங்க போயிட்டீங்க? ஆடிஷனுக்கே அனுப்பிடலாம் போல இருக்கே. பயங்கரமா பாடுறீங்களே மையா மையா. இன்னைக்குதான் நான் கேக்குறேன். அட பாவி, நான் எத்தனை நாள் பாடி இருக்கேன் அந்த பாட்டு, நீ கேட்டதே இல்லையா முட்டை கட்டி? இல்லையே, நான் கேட்டது இல்லையா இந்த சாங். இன்னைக்குதான் கேக்குறேன். நீங்க வந்தப்ப நான் பாடினது இல்லையா? எஸ், நல்லா இருக்கு. இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போதும், நீங்க சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் பண்ணிடலாமே. ஆமா இது ஆமா. பாடிதான் எல்லாரும் டைட்டிலுக்கு வின் பண்றதுக்கு தான் இந்த சாங் பாடுறாங்க. நமக்கு அந்த டைட்டில் எல்லாம் வேண்டாம். ஒவ்வொரு சுஜாத் சீசன்லயும் புடிச்சிருக்குல்ல, அந்த இந்த சாங் டைட்டில் போதும். தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சீசன் அப்படியா? ஜீ நான் தமிழ்ல பாக்குறதே கூட இல்ல. சரிகமா பாலையும் இந்த தடவை ஃபைனல்ஸ்க்கு இந்த பாட்டு தான் பாடிச்சு அந்த பொண்ணு, சிவானி. இது பாடி இருக்கிறது வந்து யாரு? வைரமுத்து எழுதியிருக்காரு. சின்மை மையமையா தானா? பாடுறது சின்மை. சின்மை தானா? சின்மை தான் பாடியிருக்காங்க. ஆனா சரிகமா பல ஃபைனல்ஸ்ல சிவானி பாடினா. அவனும் செம்மையா தான் பாடினா. அவ வின் பண்ணல, கடைசியில வேற ஒரு பொண்ணு வின் பண்ணிச்சு. டைட்டில் எனர்ஜி பத்தி இல்ல சுஜா பேசாதீங்க. சிஸ்டர். காசை வாங்கிட்டு டைட்டில் வச்சுக்கிட்டு இருக்கான். சூப்பர். யாருக்கு எனர்ஜி இல்ல பஷீரா? எனக்கும் இல்லதான். இதையும் நான் இன்னும் பிராக்டிஸே பண்ணல. அந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி நல்லா பாடினா இருக்குமா? இன்னும் நல்லா இருக்கும். எனர்ஜி இல்ல. உங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இன்னும் நல்லா இருக்கும். நீ கொஞ்சம் எனர்ஜி இல்லைன்னு இன்னும் நல்லா சொல்றாங்க. இன்னும் நல்லா பாடுவேன். தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுது. இன்னும் கொஞ்சம் அந்த வரிகள்லாம் ஆனா உங்கள் எப்படி தமிழ் வரும்னு நான் ரொம்ப பார்க்கல. சும்மா வித்தியாசமா இருக்கு ரோஸ் சொல்றாங்க கோகுல். நெக்ஸ்ட் டைம் இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு பாடுறேன். நல்லா 2-3 வாட்டி கேட்டுட்டு பாடினா இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு சின்மை பாட்டுலயே எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். கோகுல், நீங்க மேல வாங்களே, உங்களை பாக்குறோம் நாங்க. ஒரு நாள் கூட மேல வர மாட்டேங்கிறீங்க. வர்றீங்களா கோகுல்? நான் கீழே இறங்குறேன். கோகுல் மேல வாங்க. உங்க வாய்ஸ் மட்டும் காட்டுங்க. உங்க ஃபேஸ் காட்டாட்டி கூட பரவாயில்ல, பேசுங்க. வந்து மேல வர்றீங்களா? ப்ளீஸ் ரிப்ளை மீ. ரிப்ளை பண்ணுங்க. பூஸ்ட் குடித்தால் எனர்ஜி வரும் ரோஸ். டிவில சொல்லுவாங்களே பூஸ்ட் இது சீக்ரெட் ஆஃப் பவர் எனர்ஜி. இத மேல வந்து சொல்லுங்க அப்படியே. இந்த கமெண்ட் அப்படியே மேல வந்து டைப் பண்றதுக்கு பதிலா வாய்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறோம். மணிக்கனி மஞ்சாரோ கண்ணம் குழி மஞ்சாரோ யாரோ யாரோ. ஆஹா ஆஹா ஓ ஆஹா. நான் கீழே இறங்குறேன். இருங்க அவர் வரேன்னு சொல்லட்டும். அவர் நான் இறங்குனாதானே வருவாரு. இருங்க அவர் வரேன்னு சொல்லட்டும். நீங்க எங்க வேலை இருக்கா? தூங்க போறீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். அப்புறம் என்ன, பிக் பாஸ் பார்க்கணுமா? பிக் பாஸ் பார்க்கணும் நினைச்சேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் மியூட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா மேல வாங்க கோகுல் ப்ரோ. ஆமா பாருங்க, லக்ஷ்மி சிஸ்டர் கூட சொல்லிட்டாங்க மேல வாங்க கோகுல். நான் கீழே இறங்குறேன், நீங்க மேல வாங்க. உங்க வாய்ஸ் கேக்குறோம். நீங்க விருப்பப்பட்டா உங்க முகத்தை கூட காட்டலாம். இங்க பதிலே வரல. கோகுல் இருக்கீங்களா? ரிப்ளை பண்ணுங்க. நீ போடி போ, பிக் பாஸ் பார் போ. இப்ப ஆட் தான் வந்துட்டு இருக்கு. சிஸ்டர் நான் ரொம்ப ஷை. நீங்க உங்க மூஞ்சி எல்லாம் காட்ட வேண்டாம், பேசுங்க பார்க்கலாம். கமெண்ட்ல இவ்வளவு போடுறீங்க, அங்க வந்து பேசுங்க. கூட கூட இவ்வளவு கமெண்ட் டைப் பண்ண தெரியுது. பாலா மாதிரி போல இருக்கு. பாலாம் கீழதான் நடனம் ஆடுவார், மேல வந்தா வாயதான் போல. கோகுல் மேல வாங்க. கட்டு வசி